எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜபிராமி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அச்சீவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நான் செகண்ட் டைம் ஏறுறேன். அதுக்கு காரணம் வந்து நம்ம அகாடமி தான். ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் சாத்தாங்குளத்தில். இப்போ வந்து ஐபிபிஎஸ் பிஓ கனரா பேங்க்ல கிளியர் பண்ணியிருக்கேன். ஐபிபிஎஸ் கிளர்க்கும் வந்து கனரா பேங்க்ல கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அக்டோபர் 2023 வந்து எஸ்பிஐ பிஓ பேட்ச் வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ண 1 year ஒரு 3 monthsலேயே வந்து என்னால் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு 4 marks டிஃப்ரென்ஸில் லூஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து எனக்கு போச்சு. அப்போ வந்து எனக்கு அந்த அஃபர்ட் வந்து அந்த டைம் பீரியடில் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு காரணம் நம்ம அகாடமி தான். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு நல்ல மென்டர் இருந்தால் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலுமே கரெக்டாக நம்மளை அந்த ட்ராக்ல கூட்டிகிட்டு போய் ஈஸியாக வந்து வின் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த மென்டர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து அகாடமி இருந்ததுனால என்னால் வந்து ஒரு 1 yearல இந்த சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராஜா சாருக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த ஒரு டைம் பீரியட்லையுமே உங்கள்கிட்ட நான் ஏதோ ஒரு டவுட்டுன்னு வந்து உங்களை அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா எனக்காக நீங்கள் வந்து அப்போ அந்த டைம் எடுத்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் நான் வந்து எம்இ முடிச்சுட்டு யூபிஎஸ்சி வந்து ஒரு 3 years படிச்சுட்டு யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பேங்கிங்குள்ளே வந்தேன். பேங்கிங்குள்ளே வர்றப்ப வேண்டா வெறுப்பா வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அகாடமியில் வந்து இருக்கிற அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு இங்கே வந்து எல்லாரும் படிக்கிற இந்த கம்யூனிட்டியிலேருந்து இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டியில் எல்லாருமே எப்படி எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் திரும்ப வந்து இந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டேஜ் ஏறினப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு நான் வந்து கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தவறிட்டேன், அது நர்வஸாக இருந்ததுனால. ஸோ இந்த மூமெண்ட்டில் நான் என் கூட எனக்கு வந்து ஒரு 4 வருஷம் நான் அந்த ஒரு ரூமில் அந்த 4 சவரை தாண்டி நான் வேறு எதையும் பார்த்துருக்கேனான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லைஃப் வந்து எனக்கு அந்த பாஸ்ட் 4 years இந்த சக்ஸஸை நான் இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ மக்களை நான் ஒரு இடத்துல போய் நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்படி இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம்னாலும் என்னால் படிக்க முடியுமானா நான் உட்காந்து படித்த நாட்கள் இருக்குது. அசலாமல் டெய்லியுமே அப்படிலாம் 15 hours படிச்சிருக்கேன். ஆனாலுமே எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து பார்க்க முடியல யூபிஎஸ்சி ஜேர்னியில். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து என்னென்னா என்னோட எஃபர்ட்ஸை நான் ட்ரஸ்ட் பண்ணாமல் போனது. ஸோ மை பர்சனல் அட்வைஸ் டு எவ்ரி ஒன் இஸ் ட்ரஸ்ட் யுவர் எஃபர்ட்ஸ். என்னைக்காக இருந்தாலுமே உங்கள் உழைப்பை நீங்கள் நம்பணும். இது என்னடா அவங்களாம் இத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்தும் இந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் கொடுக்க போகிற இந்த அட்டெம்ப்டையோ இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டையோ அண்டர்மைன் பண்ணாதீங்க. ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ போகிறப்ப வந்து ஆர்ஆர்பி பிஓக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ரஷ் ஒர்க்கில் இருந்ததுனால பிஓக்குன்னு வந்து பட்ஜெட்டையோ எக்கனாமிக்ஸையோ ஸ்பெசிஃபிக்காக எடுத்து எனக்கு படிக்க முடியாமல் இருந்துச்சு. என்னால் வந்து அகாடமியில் வந்து மார்க் இன்டர்வியூவும் அட்டன் பண்ண முடியல. நான் மார்க் இன்டர்வியூவே அட்டன் பண்ணாமல் தான் ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வந்து போனேன். அந்த டைம் பீரியடில் உண்மையிலேயே நான் எங்கள் அப்பாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். உட்காந்து படிக்கிறத பூரா நான் ஒப்பிக்கிறேன் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கம் வருது. அவங்களுக்கு இருக்கிற டயர்ட்னஸ்ல என் கூட சேர்ந்து எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருந்ததில்ல. அவங்கள உட்கார வச்சு ஃபுல் டேவும் சொல்ல வச்சு தூங்கினாலும் பரவாயில்லன்னு அவங்கள்ட்டே ஒப்பிச்சு கடைசியில் அப்படிதான் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி போனேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி, அகாடமிக்கு ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனக்கு வந்து நான் விர்ச்சுவலாகவே எனக்கு வந்து நேரில் பார்க்காத பட்சத்துலேயும் என் கூட இருந்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவும் ஒரு நெருக்கமாக இருந்து மோட்டிவேட் பண்ணாங்க, அவங்களுக்காக நன்றி. அப்புறம் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் டீப்பஸ்ட் கிராட்டிடியூட் டு மை பிரதர். அவன் இல்லை அப்படின்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்னால் என்னுடைய எந்த ஒரு ஃபெயிலியர்லேருந்துமே வெளியே வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு இருந்திருப்பேன். அவன் எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்தான். வீட்டுக்கு வந்து ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துலையுமே எனக்கு கூட நின்னது எங்கள் அண்ணன் தான். ஸோ தேங்க்யூ டு மை பிரதர் as well. I would like to
to invite my parents to the stage. Success is a journeyன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா சக்ஸஸ் இஸ் அ மைண்ட் செட். நீங்கள் என்னால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்லேருந்து ஒர்க் பண்ணாதான் அந்த ஜேர்னியே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஹாவ் த ரைட் மைண்ட் செட், டூ த எஃபர்ட்ஸ் அண்ட் கெட் சக்ஸஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பணி நிறைவு பெற்ற ஆசிரியை. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வதுதான் உங்களுக்கும் சொல்கின்றேன். உங்களுடைய உழைப்பை நம்புங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.